கல்பனா. Come on. எப்படி இருக்கு? ஏசி ரூம். பியூட்டிஃபுல். அங்க ரெக்கார்ட் பிளேயர் இருக்கு. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பாட்டு கேட்டுக்கிட்டு அதுக்குள்ள உனக்கு ஸ்பெஷல் டிஃபனுக்கு ஏற்பாடு பண்றேன். நானா? அதெல்லாம் எதுக்கு? ஒண்ணும் பேசக்கூடாது. என் வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நான் கவனிக்க வேண்டாமா? இரு வந்துடுறேன். பயந்துட்டியா? பயமா இருக்குங்க. என்ன ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க. ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுருங்க.
சமத்தடா. என்ன அம்மா பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிள்ளை ஸ்கூலுக்கு போய் என்னென்ன கத்துக்கிட்டு வந்திருக்கான் பாருங்க. என்னென்ன கத்துக்கிட்டு வந்திருக்கான்? உட்கார் உட்கார். எனக்கும் சொல்லுப்பா. இருங்க என்ன சொல்லுங்க. பாபு ட்ரெயின் எப்படிடா போகும்? என்ன வேகமா போகுது. அப்புறம் அப்புறம் நான் எப்படி குறைக்கும்? பூனை எப்படி கத்தும்? அப்புறம் குதிரை எப்படி ஓடும்? கண்ணா உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? பாத்தியா? அது சரி. கல்பனா உன் பிள்ளை பழச்சுக்குவோம். கேட்டிக்கார பாபு பிறந்ததுல இருந்து நீ என்ன கவனிக்கிறதே இல்ல. நிஜமா? அம்மா நான் முட்டாடா அவதான் முட்டா. ஒண்ணு இல்லடாங்க நான் ஒண்ணு இல்ல. அம்மா என்கிட்ட வந்து பாத்துக்கோ. அங்க போய் கொடுத்துக்க. இங்கே வந்து கண்ணா தூக்கம் வரலையாடா? படுத்துக்க படுத்துக்க. நல்லா தூக்கு நல்லா தூங்குடா கண்ணா. கல்பனா எதை வேணாலும் செலக்ட் பண்ணு. நீங்க செலக்ட் பண்ணுங்க. கல்பனா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. இதுக்கு பில் போடுங்க. எப்படி நல்லா இருக்கா? என்னங்க நீங்க யாராவது சிரிக்க போறாங்க? எப்பவுமே பட்டு புடவை பிரிச்சு கட்டி பார்த்தாதான் அதனுடைய அழகே தெரியும். உங்க டேஸ்ட் கொண்டு என் டேஸ்ட் கொண்டு இப்படி ஆல் டேஸ்ட் வாங்கிட்டு இருந்தா பில்லு பெரிய டேஸ்டா வரும். இந்தப்பா இந்த 2 புடவை பார்சல் பண்ணி பில் போடு. 2 வாங்கிட்டேன். ரேவதி கல்பனா கல்பனா சௌக்கியமா இருக்கியா? ஆமா நீ சௌக்கியமா இருக்கியா? ஓ அப்பாடா பார்த்து எவ்வளவு நாளாச்சு. இனிமே அடிக்கடி பார்க்கலாம். நாங்க திருச்சியில இருந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். லேடி டாக்டர் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. அவங்க கொடுத்த வாழ்க்கையினால தான் நான் சந்தோஷமா இருக்கேன். என்னங்க இங்க வாங்க. இவ என் ஃப்ரெண்ட் கல்பனா, இவர் என் கணவர். வணக்கம். என்னங்க நான் அடிக்கடி சொல்வேன் ரேவதின்னு. இவதான் இவர் என் வீட்டுக்காரர். வணக்கம். அவர் என்னோட ஹஸ்பண்ட். Glad to meet you. My name is Vasan, still photographer. My name is Sukumar. What are you, sir? Business. அச்சா. நீங்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுக்கு வரணும். No, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. என் வீட்டுக்காரர் தானே முதல்ல கூப்பிட்டாரு. முதல்ல நீங்க வாங்க, அப்புறம் நாங்க வரோம். என் வீட்டுக்காரர் பந்திக்கு முந்தி, மத்ததுக்கெல்லாம் ஒண்ணு கேட்க மறந்துட்டேனே. குழந்தை ஒரு பொண்ணு, உனக்கு ஒரு பையன். எல்லாரையும் கூட்டு வாங்க. ஷூர் வரோம். வாங்க. பாக்கி பணம் வாங்க வேண்டாம். சீக்கிரம் வாங்க. லேஸ்ல சில்லறை கொடுக்க மாட்டீங்களே. சில்லறை இல்லன்னு கட்சி தலையில கட்டுவீங்க. ஓகே கம் ஆன். ஹலோ சார். ரெடி. வாங்க 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 வாங்க. பியூட்டிஃபுல் கன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க வாங்குறீங்களா கட்டிங்களா? கட்டிட்டு ஆனேடத்தை பத்தியா அப்படி பண்ணிருக்காரு. யார் சார் பிளான் போட்டது? இன்ஜினியர் லோகநாதன். வெரி குட். இந்த கேமரா எப்பவும் உங்க தோள்லயே தான் தொங்கிட்டு இருக்குமா? இதுதானே சார் என்னுடைய தொழில். தூங்குறப்ப மட்டும் கழட்டி கீழே வைப்பேன். பிரைவேட்டா தான் ஒர்க் பண்றீங்களா? ஆமா சார். பெரிய பெரிய பத்திரிகை ஆபீஸ்கள்ல போட்டோஷாப்ல எல்லாம் என்ன வேலைக்கு கூப்பிட்டாங்க. எனக்கு போக இஷ்டம் இல்ல. ஆல்வேஸ் ஐ லைக் இண்டிபெண்டன்ட் ஜாப் ஆஃப் ஃப்ரீலான்ஸ். யாருமே எடுக்க முடியாத போட்டோ கூட இவர் எடுத்திருக்காரு. சில நேரங்கள்ல ஒரு போட்டோக்கு 10,000 20,000 கூட கிடைக்கும். அப்படியா? ஒரு போட்டோவுக்கு? ஆமாங்க. ஆனா அந்த ஒரு போட்டோ அவ்வளவு அபூர்வமா இருக்கணும். ஹாய். அந்த சட்டை நல்லா இருக்கா புதுசு? அவன் சட்டை நல்லா இருக்கே. நீ நல்லா இருக்கா? பாத்தீங்களா சார் இந்த காலத்து பசங்களை இந்த வயசுலயே ஜோடி சேர்ந்துக்குதுங்க.
வாங்கக்கா. எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். கல்பனா எப்படிமா இருக்க? எங்க பாபு? அக்கா பாபு என்னக்கா திடீர்னு? வா சொல்றேன். வாங்க டாக்டர். வணக்கம். அடடே ரேவதி நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் டாக்டர். இவர்தான் ஹஸ்பண்ட் மிஸ்டர் வாசன். வணக்கம். கிளாட் டு மீட் யூ. உட்காருங்க சார், உட்காருங்க. சுகுமார், என்னக்கா? உங்க அத்தா வேலை செய்யற ஜலந்தர்லயே ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல எனக்கும் வேலை கிடைச்சிருக்கு. நான் இன்னைக்கே புறப்படுறேன். அப்பாடா, 7 வருஷத்துக்கு அப்புறமாவது உனக்கு அத்தானுக்கும் ஒரே இடத்துல வேலை செய்யற சந்தர்ப்பம் கிடைச்சது. வாங்க லைட்டா டிஃபன் சாப்பிடுவோம். ஓகே சார். போருமா, எனக்கு வேண்டாம். பரவாயில்லக்கா, வாங்கிக்கங்க. சாப்பிடுங்க டாக்டர். எனக்கு வேண்டாம். ஏதாவது என்ன கூட நீங்க வைத்தியம் பார்த்துங்க, சாப்பிடுங்க. அப்படி சார், நீங்க கொஞ்சம் க்ளோஸா வாங்க சார். அப்படி, வெரி குட். தேங்க்யூ. டாக்டர்மா கொஞ்சம் இப்படி வந்துடுறீங்களா? அவங்க 2 பேரும் தனியா இருக்காங்க. அப்படி நல்லா க்ளோஸா நில்லுங்க சார். நல்லா சிரிச்ச மாதிரி ஹாப்பியா? குட். தேங்க்யூ சார். வித் யுவர் பர்மிஷன் உங்க மிஸ்ஸஸ் எம் மிஸ்ஸஸ் சேர்த்து வச்சு ஒன்று எடுத்துக்கிட்டுங்களா? தாராளமா. எம் மிஸ்ஸஸ் வாங்க. நீங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? நல்லா க்ளோஸா க்ளோஸா நல்லா சிரிச்சுங்க சிரிச்சுங்க. அப்படி அப்படி குட் குட். சார் உங்க பொடியினையும் எங்க பொடிச்சை வச்சு ஒன்று எடுத்துக்கிறேன் சார். கமான் 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 பொடி கமான். நில்லுங்க, சிரிங்க. மாமா பாருங்க. மாமா பாக்குறதுங்க, மாமா கேமராவை பார்க்கணும். அப்படி சிரிங்க சிரிங்க. அச்சா என்னங்க, எங்களையும் குழந்தைங்களோட சேர்த்து எடுங்க. பேஷா நில்லுங்களேன். எஸ் சரிங்க. ஓகே. நீ வந்துரு. எப்படி என் மிஸ்டர்ஸ் இப்படி வா. கொஞ்சம் அந்த அம்மா குழந்தைய க்ளோஸ் எடுத்துக்கிறேன். அப்படி சொல்லுங்கம்மா. தேங்க்யூ. இந்த பொண்ணு வேற எங்கேயோ பார்த்திருக்கனே. சிங்காரம் பிள்ளை மகன் கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட சுத்துறான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? வாசன், இன்னைக்கு உன் கேமராவுக்கு நல்ல தீனி. உள்ள போ போ. பிளாக்மெயில் பண்றியா? மெயில் இல்ல, பேசஞ்சர் இல்ல. இதுக்கு நீ என்ன பேர் வேணுமானாலும் வச்சுக்கோ. இந்த போட்டோவை நெகட்டிவ் உள்பட உங்ககிட்ட ஒப்படைச்சிடுறேன். நீ எனக்கு 15,000 ரூபாய் தரணும். இல்ல எங்க அப்பா கிட்ட சொல்லுவேன். தாராளமா சொல்லிக்க. எங்க அப்பா கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டார். சம்மதிக்கலாம். இப்பவே இந்த படத்தை பத்திரிகையில கொடுத்துட்டா அப்பம் புள்ள மானம் கப்பல் ஏறும். யோசிக்காத. இந்த கேமரா தான் எனக்கு சோறு போடுற தெய்வம். இது மேல சத்தியமா சொல்றேன். இந்த படம் நெகட்டிவ் எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துறேன். போய் 15,000 ரூபாய் கொண்டா. போய் சாயந்தரமா அந்த பார்க்குக்கு வாங்க, தரேன். இப்ப இந்த படம் வாசன், என்னால 7,000 ரூபாய் தான் பரட்ட முடிஞ்சது. இதை வச்சுட்டு நெகட்டிவ் எல்லாம் கொடுத்துரு. முழு தொகையும் வராம நெகட்டிவ் உன் கைக்கு வராது. வாசன், நான் நாணயத்தை சொன்னதுதான். சரி, இப்போதைக்கு இந்த பணத்தை வச்சுங்க. அப்பா ஊர்ல இல்ல, நாளை காலையில வீட்டுக்கு வாங்க. பாக்கி பணத்தை தந்துடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ். All right. Okay.
பிள்ளைய சேர்த்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுது. அதையே கேட்கறீங்க? பெங்களூர்ல இருந்து வந்த எங்க முதலாளியை கூட்டிட்டு வரதுக்கு ஏரோட்ரமுக்கு பாலம் போயிருந்தா. வர்ற வழியில காரை செக் பண்ணாங்க. அதுல 10 லட்சம் ரூபாய் பெருமான தங்க இருந்துச்சு. உடனே வீட்டையும் செக் பண்ணாங்க. அங்க ஏகப்பட்ட கள்ளக்கடத்தல் பொருள் இருந்துச்சு. அதனாலதான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இந்த காலத்துல யார நம்ப முடியும்? நமக்கு 8000 ரூபாய் போச்சு. சுகுமாரனுடைய மனைவி கல்பனா பாலனுடைய காதலியா? வாசன், பழைய நெகட்டிவ் உடனே தேடி எடு. பாபு, கமான் கமான். ஹாய். மாமா போட்டோ எங்க? கொண்டு வந்திருக்கப்பா. நீ போட்டோல எப்படி விழுந்திருக்க தெரியுமா? எப்படி வந்துக்க? ஆஹா, ஜம்முன்னு விழுந்திருக்க. உங்க அப்பா மாதிரியே இருக்கிற. அதே பார்வை, அதே முடுக்கு, அதே கம்பீரம். இந்த பார். அம்மா அம்மா போட்டோ பாத்துட்டியா? நல்லா இருக்குடா கண்ணா. அம்மா அம்மா மேரேஜுக்கு காட்டணும். தாமா எல்லா போட்டோ நல்லா இருந்துச்சா? ரொம்ப அருமையா வந்திருக்குங்க. நீங்களே பாருங்க, ஆச்சரியப்பட்டு போய். இதுல ரேவதி ரொம்ப அழகா இருக்கா. தேங்க்ஸ். இது ஏன் டார்க்கா இருக்கு? பேக்ரவுண்ட் அப்படிங்க. அவர் ரொம்ப நல்லா இருக்கா. ஏன் பக்கத்துல நீங்களும் தான் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஹலோ சார். அடே வாங்க வாங்க வாங்க. போட்டோஸ் எல்லாம் பாத்தீங்களா? பார்த்தேன், நல்லா இருந்தது. உட்காருங்க. நீங்க வெளியே புறப்பட்டீங்களே, எடுத்த படங்கள்லயே செலக்ட் பண்ணி என்லார்ஜ்மெண்ட்ஸ் போட்டிருக்கேன். அப்படியா? கல்பனா, என்னங்க? இந்த உங்ககிட்ட ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். நான் படிச்ச காலேஜ்ல இருந்து ப்ரொஃபசர் வருவாரு. பில்டிங் ஃபண்டுக்காக டொனேஷன் கேட்டிருந்தாரு. ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து நான் அவசர வேலையா வெளியே போயிட்டேன்னு சொல்லிடு. அப்போ சார் புறப்படலாம். நீங்க போறப்போ வழியில என்ன கொஞ்சம் இறக்கி விட்டுறீங்களா? வாங்க. அம்மா நான் வரட்டுங்களாப்பா? நான் வரேன். சுகுமார், சுகுமார். வாங்க வாங்க. அவர் அவசரமா வெளியே போயிருக்காரு. நீங்க? திலகர் காலேஜ்ல வந்திருக்கோம். ஓ, நீங்க வருவீங்கன்னு அவர் சொன்னாரு. டொனேஷன் விஷயம் தானே? ஆமா. உட்காருங்க, இதோ வந்துட்டேன். மரகதா, என்னங்கம்மா? அவங்களுக்கு காஃபி கொடு. சரிம்மா.